வீடியோவில் நிஃப்டியோட நாளைய மூமெண்டம் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டியோட நாளைய மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். எதனால் இந்த ஹை லோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறத என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூ கம்மர்ஸுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். என்னோடய பழைய வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நான் வரைஞ்சி வச்சுருக்கிறது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி மூமெண்ட் ஆகுங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நிஃப்டியை மந்த்லி கேண்டிலில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மந்த்லியில் பாருங்கள். இப்போ எக்ஸாக்டாக நான் இந்த ப்ளூ கலர் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, அந்த ட்ரெண்ட் லைன், அந்த ஏரியாவில் கரெக்டாக அது பாருங்கள், சப்போர்ட் ஜோன் ஓகேங்களா. கரெக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறப்ப மட்டும்தான் நமக்கு ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே, நான் இப்போ அப்படியே வீக்லி கேண்டிலுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டிலில் பார்க்குறப்ப நமக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் மேக்ஸிமம் டச் பண்ணுற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அந்த டாப் 2 பாயிண்ட்ஸு இதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதோ அந்த ரேஞ்சை கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு இப்போ பாருங்கள், இன்னொரு பாயிண்ட்டு கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த ரேஞ்ச் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் கனெக்ட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம மேலே வரைஞ்ச ட்ரெண்ட் லைனோட கிராஸ் ஆகி வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு வேல்யூ ட்ரெண்ட் லைனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெண்டு பார்க்குறேன். ஸோ இப்போ வீக்லி கேஸில் நிஃப்டியோட அப் ட்ரெண்ட் ரேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17,900 ரேஞ்சில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பில் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படியே டவுன் ஆகுறதுனா நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட லோவை கட் பண்ணுறப்ப நியர்பையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டவுன் ட்ரெண்டாக ப்ரீவியஸ் வீக்கோட லோவோ ஹையோ கட் பண்ணுறப்போ ஒரு நல்ல மூமெண்டம் இருக்குன்னு. சப்போஸ் நாளைக்கு இதை கட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ராகுங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ், 17,400 ரேஞ்ச் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம டெய்லி கேண்டிலுக்கு போகலாம். டெய்லியில் என்ன மாதிரி மூமெண்டம் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். டெய்லியிலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க, இந்த 17,870 இந்த ரேஞ்ச் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைனு. இந்த லைன் கட் ஆகுது அப்படின்னா இது ஈஸியாக இந்த ரேஞ்சை தொட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். 18,040, 18,050 ரேஞ்சை ஈஸியாக தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஓவராலாக நிஃப்டி எப்போ அப் ட்ரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த ப்ரீவியஸ் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, 18,127, அதாவது 130 ரேஞ்ச், இதை தாண்டி க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடம் பாருங்கள், கன்சால்டேட். ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 18,135க்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா ஈஸியாக 18,250 ரேஞ்சை ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி மூமெண்டம் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஒன் ஹவரில் என்ன மாதிரி மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் லைனில் இப்போ இந்த ரீஜன் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்து சப்போர்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம டாட்டட் லைனில் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைன் ரீஜன்னா அதை பாருங்கள் மேலே. நான் இதெல்லாம் எப்படி வரைகிறேன், எதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடம் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீஜன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து செகண்ட் ரீஜனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு இந்த ரீஜன் நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த இடம் பாருங்கள் ஒரு கன்சால்டேஷன் ஜோன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நமக்கு நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போது 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் 15 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ரீஜன் பாருங்கள். ஓகேங்களா, நான் எதை பேஸ் பண்ணி வரைகிறேன்னா இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த ரேஞ்ச் 17,650 ரேஞ்சு, இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் இருந்தால், இதுக்கப்புறம் இதே அப் ட்ரெண்டில் போனால் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது 17,800. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,050, அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 17,900 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளாரையும் ஒரு குட்டி ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்த சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த ரீஜன் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, இந்த ரீஜன். ஸோ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி நான் வந்து மந்த்லியில் வச்சிடுறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, வீக்கோட ஹைலோ, டேவோட ஹைலோ நான் மார்க் பண்ணிட்டேன். ஓவராலாக இப்போ வந்து பேங்க் நிஃப்டி என்ன மந்த்லி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு. அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இந்த ரீஜன் கட் ஆனால் மட்டும்தான். அதுக்கும் அடுத்த சப்போர்ட் வந்து 39,500 ரேஞ்ச் இருக்குது. நம்ம அப்படியே வீக்லி கேண்டிலுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வீக்லியில் பார்க்குறப்ப இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். மேக்ஸிமம் டச் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸு. ஸோ மேக்ஸிமம் டச் பாயிண்டில் இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுதோ ரெட் கேண்டில். இப்போ எகெயின் இப்போயும் நேற்று வந்து அதாவது திங்கக்கிழமை ரன் பண்ண பார்த்தீங்களாலும் ஒரு ரெட் கேண்டில் கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் டே அதாவது நேற்றோட டேவையோ லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட லோவையோ இல்லை வீக்கோட லோவையோ கட் பண்ணுறப்ப இதுலேயும் ஒரு நல்ல டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது வந்து 40,000 அடுத்த சப்போர்ட்டாக அதுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு 41,700 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 41,980. இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே டே கேண்டிலுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டிலில் பாருங்கள், ஒரு நல்ல டபுள் பாட்டம் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 41,700 ரேஞ்சுக்கு மேலே கட் ஆகி இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிறப்ப கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் 42,000. அப்போ வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை, ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் தாண்டாமல் பிரேக் ஆனால் இன்வேலிட் ஆகிடும் டபுள் பாட்டம். அது வந்து திருப்பி இந்த ரேஞ்சினை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 40,100 அந்த ரேஞ்சை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் இந்த டபுள் பாட்டம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினதை நான் டெலீட் பண்ணிடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 1 ஹவர் கேண்டிலில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டுக்குள்ளே இப்போ ஃபர்தராக மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் 1 ஹவர் கேண்டில் வச்சு ஜூம் பண்ணுறேன். இது உள்ளார பாருங்கள் ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு இந்த லைன், ஓகேங்களா? அதேமாரி பாருங்கள், இது ஒரு ரீஜன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டபுள் பாட்டம் சொல்லியிருந்தேனாங்க பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறினதுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சேனல், ஓகேங்களா? சேனல் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இந்த ரீடெஸ்டான ரேஞ்சிலேருந்து ஃபர்தராக இந்த லெவல் உடச்சிச்சின்னா டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் ஆகும். அப்போ டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் ஆனால் ஃபர்தராக மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் வந்து 40,800 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜனும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40,350 ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கரெக்டான பிரேக் அவுட்டை பார்த்து என்ட்ரி எடுங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அவசரப்பட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி ட்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி என்ட்ரு ஆகாதீங்க. நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் ட்ரேட் பண்ணி இன்றைக்கே நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கான பிரேக் அவுட் வந்தால் மட்டும் என்ட்ரி ஆகுங்க. உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான பிரேக் அவுட் ரேஞ்சு கரெக்டான லெவலை பார்த்து ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏனோ தானோன்னு ஒரு ட்ரேடு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது கொண்டு போய் உங்களை லாஸில் தான் விடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக இதை அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து 1 by 1 டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம ட்ரெண்டை எடுக்கிறோம், எந்த இடத்த ட்ரெண்டை ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆகிறப்ப எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறது என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.